மழை வேற வர மாதிரி இருக்குது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பிளான் பண்ணுறவங்களுக்குலாம் அது கரெக்டாக இருக்கும். லைஃப்பை என்ஜாய் பண்ணுமா, கேரளா கிளம்பி வாங்க. இழுத்துறா தம்பி, போச்சு திணற ஆரம்பிச்சிட்டான். இந்த வழியில் வண்டியே வராதுன்னு நினைக்கிறேன். நான் பாட்டுக்கு தெரியாமல் இறக்கிட்டேன். திரும்ப இதில் எப்படி ஏற்ற போகிறேன்னு எனக்கு தெரியல. பயங்கர மழை, இந்த மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லை. ஹே காய்ஸ், கிளம்பிட்டோங்க. அப்பா ரொம்ப நாள் ஆச்சு மோட்டோ விளாக்கிங்லாம் பண்ணி. இப்போ வந்து ஒரு ஃபால்ஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். அது என்ன ஃபால்ஸுன்றதெல்லாம் நான் உங்களுக்கு நேரில் போயிட்டு சொல்கிறேன். ஒரு சர்ப்ரைஸ் தான் அது. எப்படியும் தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க, பட் இருந்தாலும் ஒரு சர்ப்ரைஸ்க்காக நான் உங்களுக்கு அதை வீடியோவாகவே காட்டுறேன். மழை வேறு வர மாதிரி இருக்குது. இப்போ டைம் வந்து 10 மணி. ஓகே, நம்ம சிவாயா ஐயோ பரவாயில்லையே, நல்லா தான் இழுக்குது. கிளைமேட் நல்லா இருக்கு. பட் மழை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? இருங்க வரேன், வைசர் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம 2 பக்கமும் போகிறது. இப்படி போவோம். சரி, சண்டே எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி 7 மணிக்கு தாங்க எந்திரிச்சிட்டு சரி எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப நாளாக இந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்து எனக்கு வந்து போகணும்னு சொல்லி ஒரு அது இது இருந்தது. ஸோ இப்போ தாங்க சான்ஸ் கிடச்சிது. ஸோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த ஸ்பாட்டில் முடிவு பண்ணி கிளம்பியாச்சுங்க ஒரு வழியாக. பரவாயில்லைப்பா, நம்ம வண்டியில் இன்ஜினில் வந்து பிஸ்டன் வீக்காக இருந்தாலும் நல்லா லோடு இழுக்குதுங்க. 150 cc யமஹா தான். ஸோ போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், கேரளா வந்து இப்போ பயங்கரமாக மழை பெஞ்சிகிட்ருக்கு அப்படின்னு. ஸோ அதனால் பயங்கர கோல்டு, வாய்ஸ் வேறு சேஞ்ச் ஆகிட்டு. கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ஆகிட்டு நம்ம மோட்டோ விளாகிங்லாம் பண்ணி. கொஞ்சம் டச் விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கு. இழுத்துட்றான் அவ்வளோதான்டா. இங்கேயும் ஆரம்பிச்சிட்டாங்களா மெட்ரோன்னு போச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த பிளேஸ் சூப்பராக இருந்தது. இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஹெல்மெட்டை வேறு யூஸ் பண்ணுறேன்னா, இந்த ஹெல்மெட் வேறு ரொம்ப வெயிட்டாக தெரியுது. இந்த கேமராலாம் போட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆஃபீஸுக்கு அந்த ஒரு சின்ன ஹெல்மெட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து இந்த ஹெல்மெட் போடவும் அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது. இவ்வளோ நாள் நான் எதுக்கு வெயிட் பண்ணிருந்தேன்னா, எம்டி வந்து கொஞ்சம் இன்ஜினில் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் நம்ம வண்டியை போட்டு புஷ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு வீடியோ எடுக்காமல் விட்டுட்டு இருந்தேன். நம்ம சேனலை விட்டு நிறைய பேர் அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்க. அண்ட் ஸ்டில் நம்ம சேனலில் வீடியோவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டும் இருக்கீங்க. ஸோ அதனால தான் ஓகே, என்னன்னாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ இதுக்கு எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகுது. ஆனால் கிளைமேட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குங்க. கேரளா வந்து ஒரு 8 மாதம் ஆகிடுச்சு. 8 மாதத்தில் நிறைய இடம் சுற்றி பார்த்தேன். இன்னும் நிறைய இடம் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. கேரளாவில் ஆக்சுவலாக கோப்ரோலாம் பேனாங்க. எனக்கு வந்து இப்போ தான் தெரியும் ரீசெண்டாக. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 2-3 வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அதில் தான் ஒரு மோட்டோலாக்கர் சொன்னார், இந்த மாதிரி கோப்ரோலாம் இங்கே பேனு அப்படின்னு சொல்லிட்டு. இது தெரியாமல் நான் பாட்டுக்கு ஜாலியாக எடுத்து சுற்றிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. பார்ப்போம், கடவுள் புண்ணியத்தில் போயிட்டுருக்கோம். அந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆக்ஸார் யூஸ் பண்ணும்பொழுது நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது எனக்கு. அந்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு 80ல் போயிட்டுருக்கேன்னா, 80லலாம் பயங்கரமாக விண்டு நாய்ஸ் உள்ளே அடிக்கும். அது ஒரு இதாக இருக்காது. நம்ம ஆக்ஸார் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த ஸ்டார்டிங்கில் அந்த வெயிட்டு தெரிஞ்சாலும் நம்ம வந்து அந்த கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றும் போது அந்த விண்டு அதிகமாக இருக்கும்பொழுது டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அதுதான் பிராண்டுங்கிறது. நம்ம வந்து காசு போட்டாலும் நல்ல ப்ராடக்டில் காசை போடணும். எனக்கு தெரிஞ்சு இதோட இது 3வது வாட்டர் ஃபால்ஸ் வீடியோன்னு நினைக்கிறேன். என்னடா ஒரே வாட்டர் ஃபால்ஸாக போட்டுட்ருக்கீங்கன்னு சொல்லி கேட்காதீங்க. ஏன்னா இங்கே வந்து அது நிறையா இருக்குது. ஒரு வாட்டர் ஃபால்ஸும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. சரி, அதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் நிறைய வாட்டர் ஃபால்ஸாக போய் விசிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் எனக்கு பர்சனலாக அந்த வாட்டர் ஃபால்ஸ் போகிறது பிடிக்கும். ஸோ நான் எதுக்கு யோசித்தேன்னா, நம்ம வண்டிக்காக தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே, நம்ம பைக்கை போட்டு ரொம்ப புஷ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரளா விட்டு கிளம்புறதுக்குள்ளே எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு எல்லா இடத்தையும் போய் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். எல்லா வீக்கெண்டும் போகிற மாதிரி ஒரு பிளானு. பட் அதுக்கு காசு வேணும்ல. பட்ஜெட் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் கேரளா விட்டு எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1 இயர் இங்கே தான் இருப்பேன். அந்த 1 இயர்க்குள்ளே எந்த அளவுக்கு என்னால் கவர் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு கேரளாவில் என்னென்ன பிளேஸ்லாம் பெஸ்ட்டு பிளேஸ் இருக்கோ எல்லாத்தையும் கவர் பண்ணிடணும். GoPro Hero 10 வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், GoPro Hero 10 நல்லா இருக்குமா இல்லை 13 கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிடவா, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். கிளைமேட்டை பாருங்கப்பா, செம்ம கிளைமேட்டாக இருக்குது. இப்போ உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. பட்
நேரில் பார்க்கும்பொழுது செம்ம சூப்பராக இருக்குது. கேரளா கிளைமேட் வந்து பெங்களூர் கிளைமேட்டை விட ரொம்ப மோசம். நம்ம பெங்களூரில் இருக்கும்போது சொல்லியிருப்போம் பெங்களூர் கிளைமேட் வந்து ரொம்ப அன்பிரடிக்டபுளாக இருக்குது அப்படின்னு. அதை விட எனக்கு தெரிஞ்சு கேரளா தான் அன்பிரடிக்டபிள் கிளைமேட்டு. ஏன்னா எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்குன்னு சொல்லவே முடியல. எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் லாங்குவேஜ், ரொம்ப கஷ்டமான லாங்குவேஜ்னால் அது வந்து மலையாளம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த லாங்குவேஜ் தான். ஏன்னா இது பேசுகிறதுக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, படிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி இருக்குது. லெட்டர்ஸ்லாம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆனால் நம்ம பேசுகிற தமிழ் அவங்களுக்கு நல்லா புரியுது. சில வார்த்தை அவங்க சொல்கிறதுலாம் தமிழ் வார்த்தை மாதிரி தான் இருக்கும். பட் அது அவங்களுக்கு ஒரு ஸ்லாங் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ஸ்லாங்கில் சொல்லும்பொழுது தான் புரியாது. ஏன்னா இதெல்லாம் லொக்கேஷன்லாம் செம்ம சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அந்த சைட்லாம் வந்தீங்கன்னா, கேரளாலாம் ட்ரிப்பு போட்டிங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதெல்லாம் ஒரு 1 டேயில் முடிச்சிடலாம். கேரளா ஏதாவது ட்ரிப்பு பிளான் பண்ணிங்கன்னா நேராக கொச்சினுக்கு வந்து ரூம் எடுத்துருங்க. கொச்சினில் எடப்பள்ளி, காக்கநாடு இந்த மாதிரி பிளேஸ்லாம் இருக்கும். இங்கே வந்துட்டிங்கன்னா இங்கேருந்து நிறைய பிளேஸ் வந்து உங்களுக்கு நியர்பையில் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 60-70 கிலோமீட்டர்ஸில் எக்கச்சக்க டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணணுன்னா ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும். ஆனால் அந்தளவுக்கு இருக்குது. ஸோ கொச்சி தான் மெயின் இடம். கொச்சினில் காக்கநாடு, அப்படி இல்லைனா வந்து எடப்பள்ளி, இந்த 2 இடத்துல வந்து ரூம்ஸ் எடுத்துக்கோங்க. எடப்பள்ளி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் காஸ்ட்டு. எடப்பள்ளி கம்பேர் பண்ணும்போது காக்கநாடு வந்து ஓரளவுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் இருக்கும். அங்கே ஓரெக்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த இடம் வந்து நான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒன்றும் கமிஷன்லாம் எதுவும் கிடையாதுங்க. பட் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நல்ல டீசெண்டாக நல்லா நீட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து காஸ்ட் வைஸ்லேயும் நம்ம கரெக்டாக இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பிளான் பண்ணுறவங்களுக்குலாம் அது கரெக்டாக இருக்கும். லைஃப்பை என்ஜாய் பண்ணுமா, கேரளா கிளம்பி வாங்க, அவ்வளோதான். இது அந்த அரிக்கல் ஃபால்ஸ் வந்தது தான் நினைக்கிறேன். ஏன்னா போன தடவை நான் இந்த ஸ்கூலை பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகமாக இருக்குது. அதே ரோடாட்டம், அதே பிளேஸ் மாதிரியே இருக்குது. ஓய்யோ, அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுங்க. நல்ல வேலை க்ளவுஸ் போடாமல் வந்தேன். ஸோ எனக்கு தெரியும் கிளைமேட் வந்து இப்படி தான் இருக்கும், நல்லா ஹில்லி ஏரியாவாக தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால தான் அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸை ஃபீல் பண்ணும் அப்படின்றதுக்காக நான் க்ளவுஸ் போடவே இல்லை. இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் வீடை வாங்கி போட்டு அதில் தங்கியிருக்காங்களே, அவங்கெல்லாம் வாழும் போதே சொர்க்கத்தில் வாழ்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம தான் டெய்லியும் 9 to 5 ஜாபுக்கு போய்கிட்டு இந்த சேலரி வாங்கிக்கிட்டு இஎம்ஐ கட்டிக்கிட்டு லைஃபை இப்படியே வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். சீரியஸ்லி இந்த 9 to 5 ஜாப்பில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து எஃபோர்ட் போட்டாலும் அந்த அளவுக்கு உங்கள் ஓனர் வளருவார், நீங்கள் வளர மாட்டீங்க. அது வந்து ஒரு உண்மை. ஏன்னா அதை நான் வந்து நோட் பண்ணிகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா பிஸ்னஸ் தான் எப்பயுமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷனு. நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் நமக்கு வந்து பிஸ்னஸ் ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி விடணும். அப்பா, இங்கே பார்த்தியா, அந்த பக்கம் மட்டும் பார்க்குறீங்களே, இந்த பக்கம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒன் வே மாதிரி அந்த பக்கம் பார்த்துட்டே ஓடுறாங்க. இதில் வந்து இந்த விட்டு விட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஓவர்டேக் பண்ணலாம். அதே வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக அதை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்ட்ரைட் லைன் இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஓவர்டேக் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல வந்து பிளைண்ட் ஸ்பாட் இருக்கும், அப்படி இல்லைனா டேர்னிங் இருக்கும், இல்லைனா அந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்காது. பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ஃபுல்லாகவே இப்படி தான் போட்டிருக்காங்க. இப்படிலாம் போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேப்பில் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் வந்து ரூட் இருக்குன்னு காட்டுது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் நேரம் அமைதியாக வரேன். நீங்கள் இந்த இதை என்ஜாய் பண்ணுங்கள். எவனாவது ஒருத்தன் அந்த மாதிரி வந்துடுறான் காரை தூக்கிக்கிட்டு. செமையாக இருக்குப்பா லொக்கேஷனு. என்னால் பேசாமலே இருக்க முடியல இந்த லொக்கேஷனை பார்த்துட்டு. அந்த இதில் தெரியுது அவங்களுக்கு மலை மேலே அது ஒரு மாதிரி அந்த ஒரு ஷேடோவும் சன்லைட்டும் சேர்ந்து இருக்குது. யாரும் தெரில, கையை கட்டிட்டு போகிறாப்புல. அடிக்கடி ஹார்ன் அடிக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் இரிட்டேட் ஆகாதீங்க. ஏன்னா ஹார்ன் அடிக்கலை அப்படின்னா அவங்க நேராக நட்ரோட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ அதனால் அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடும். அதனால தான் அடிக்கடி ஹார்ன் அடிக்க வேண்டியதாக இருக்குது. இழுத்துறா தம்பி, போச்சு திணற ஆரம்பிச்சிட்டான். செகண்ட் கீரை போட்டால் திணறுது, தேர்டு கீரை போட்டால் முக்குது. ஐயோ போயிடுறா கொஞ்சம் தூரம்டா. இதுக்கப்புறம் தேர்டு கீரை வேலைக்காகாது. ஐயோ செம்ம இதாக ஏத்தமாக இருக்கு. கொஞ்சம் தூரம்டா.
ஐயோ கதறானே பையன். வந்துட்டடா. ரிட்டர்ன் வரும்போது நல்லா வந்துடலாம்டா, போகும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கடா. என்னதான் வண்டியில் பவர் இருந்தாலும் டார்க்கு தான் இந்த மாதிரி இடத்துக்கு முக்கியம். இந்தளவுக்கு வண்டியில் டார்க் அதிகமாக இருக்கும், அந்தளவுக்கு இதெல்லாம் சிரமமே இல்லாமல் போகும். ஏன்டா நானே முக்கி போயிட்டுருக்கேன், எனக்குன்னே வராங்க வரும். கொஞ்சம் இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம இழுத்து தான் கீர் போடணும். டக்குன்னு கீர் போட்டோம் அப்படின்னா நமக்கு பவர் லாஸ் ஆகும். கண்டிப்பாக வண்டியை மாற்றி ஆகணுங்க. நம்ம பாடி வெயிட்டுக்கெலாம் அதெல்லாம் சத்தியமாக செட் ஆகாது. வீடியோவில் பார்த்தா ஹில்ஸ் எல்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக தான் போகணும்னாங்க. நான் அப்பயே யோசித்தேன், என்னடா இது வாட்டர் ஃபால்ஸு போகிறோமே, ஹில்ஸ் ஏரியா இல்லையே, அது எப்படி சொல்கிறாங்க, அது எப்படி பாசிபிள் ஆகும்? வாட்டர் ஃபால்னால் கண்டிப்பாக ஹில்ஸில் தானே இருக்கும். சரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வந்துட்டேன். இப்போ தான் தெரியுது யூடியூப்பில் சொல்கிறத எதையும் நம்பக்கூடாது. காதெல்லாம் லைட்டாக அடைக்க ஆரம்பிக்குது. ஆனால் குட்டி வாட்டர் ஃபால்ஸ் சுத்தமாக இழுக்க மாட்டேங்குதுங்க. வண்டி நிப்பாட்டியாச்சுங்க. ஆனால் வண்டி பயங்கரமாக ஹீட்டாக ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் திணற ஆரம்பிச்சிது. கோப்ரோலையும் சார்ஜ் தீர்ந்து போச்சு. நான் உங்களுக்கு அங்கே லொக்கேஷன் கிட்டே வந்துட்டோம். லொக்கேஷன் போயிட்டு உங்களுக்கு நான் அதுக்கப்புறம் ஃபோனில் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா கோப்ரோ செத்து போச்சு. இதுக்கப்புறம் பைக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐயோ செம்ம சம்பவங்க. கோப்ரோவில் சார்ஜ் தீர்ந்து போச்சு. இல்லை இது நெட்வொர்க் கவரேஜ் வேறு இல்லை, மேப்பும் தெரியல. அப்புறம் இங்கே இருக்கிறவங்க ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேன், இதுக்கப்புறம் ரோடு எப்படி இருக்குது பாருங்கள். நான் பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக ஸ்பீடாக வந்துட்டேன். ஸோ நம்ம வண்டி இங்கே பார்க் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக இதில் நடந்து போக வேண்டியதான். இதில் ஒரு 100 இல்லை 200 மீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும்னு சொன்னார். எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. பார்ப்போம், வாங்க நேராக நடந்து போய் பார்ப்போம். ஓப்பா கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். அங்கே ஒரு சேட்டா இருந்தார், அவர்கிட்ட கேட்டோம், அந்த வழியில் பைக்கு போகலாம், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, ஒரு 200 மீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்ட்டாரு. சரி அதான் திரும்ப வந்து வண்டியை எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஐயோ இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் பிளான் பண்ணி வாங்க. ஏன்னா இந்த பிளேஸுக்கு அப்புறம் கார் போகாது. நீங்கள் இங்கே காரை விட்டுட்டு நடக்கணும். பைக்கில் வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் உள்ளே போகலாங்கிறாரு. எப்படி இருக்குன்னு தெரில, போய் பார்ப்போம் வாங்க. கோப்ரோ இல்லைன்னு என்னென்ன வேலை பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி ஃபோனில் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ லொக்கேஷன்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் என்ன கொஞ்சம் சிரமமாக இருக்குது. பக்கா ஆஃப் ரோடுங்க. ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்க்கணுன்னா இங்கே வந்துருங்க. கிளம்பி ஏறா இந்த வழியில் வண்டியே வராதுன்னு நினைக்கிறேன். நான் பாட்டுக்கு தெரியாமல் இறக்கிட்டேன், ரொம்ப சிரமமாயிட்டு. இதுக்கப்புறம் இறக்குனா வண்டிக்கு எதாவது ஆகிடுமோன்னு சொல்லிட்டு வண்டி இங்கே பார்க் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே நடந்து தான் போகணும் கொஞ்சம் தூரம் கீழே. இப்போ திரும்ப இதில் எப்படி ஏற்ற போகிறேன்னு எனக்கு தெரியல. ரொம்ப பயங்கரமான ஒரு சர்க்கிளாக இருக்குது. எப்படி ஏற்ற போகிறேன் என்ன எதுன்னு தெரியல. பார்ப்போம் வாங்க. ஆக்சுவலாக நாங்கள் இப்படி போகணும் இந்த வழியில், பட் வழி மாதிரி இந்த பக்கம் போயிட்டோம். ஸோ அதனால் இப்போ திரும்ப வந்து இந்த வழியில் போகணும். இப்போ செம்ம ஜில்லுன்னு இருக்குப்பா தண்ணி. என் கேமராவை பணைய வச்சு என்னுடைய 1 லட்ச ரூபா ஃபோனு ஐஃபோனை பணைய வச்சு இந்த ஷாட் எடுக்கிறேன். பயங்கர மழை. ஐயோ இடி வேற. இந்த மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லை. நல்ல ஒரு புயல் மாதிரி மாட்டிக்கிட்டோம். அது மழையை நினைச்சிங்க பயங்கரமாக சளி பிடிச்சிடும். ஏதோ மேனுஃபேக்சர் வேர்ல்டு மாதிரி இருக்குது எனக்கு. நான் தான் பேர் கேர்ள்ஸ். நான் இராணுவத்தில் பணிபுரிந்திருக்கிறேன். ஓகேங்க, வீடியோ பார்த்துருப்பீங்க, இதை இக்னோர் பண்ணுங்க. இது வந்து சும்மா தற்காப்புக்கு போட்டிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னமும் பிளான் பண்ணி வந்தோம், இன்னமும் ஆகிட்டு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் தயவு செஞ்சு வந்தீங்கன்னா கொஞ்சம் மழைக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. மழை வந்துட்டுனா ரொம்ப சிரமமாக இருக்குது. நல்லா இருக்குது, பட் ரொம்ப சிரமமாக இருக்குது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் மோட்டோ வி. பை.